Hi, hello, வணக்கம். This is Jenny. Join with me always, the real face of India. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பெண்களுடைய சுதந்திரம், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகள், சின்னல்கள் இதை பற்றி பேசிகிட்டே வரும். இதனால் வரைக்கும் போட்ட எபிசோட்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்து கேட்டு ரசித்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து நம்ம குடும்ப வன்முறைகளாக பார்க்க போகிறது என்ன விஷயம் அப்படின்னா, அந்த பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் திருமணத்திற்கு பிறகு. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையில் வரக்கூடியது என்ன அப்படின்னா அஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது கணவனுக்கும் இருக்கலாம் அல்லது மனைவிக்கும் இருக்கலாம். என்ன ஆகுது அப்படின்னா, திருமணத்திற்கு பிறகு இவர்கள் கணவன் இருக்கிறதோ அல்லது மனைவி இருக்கிறதோ ஹைட் பண்ணுறது, மறைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அது அந்த பெண்ணுக்கோ அல்லது ஆணுக்கோ தெரிந்துவிட்டால் அதன் பிறகு வரக்கூடிய விரிசல்கள் அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரியது. அதன் மூலியமாக இரு குடும்பங்களும் பிளவுபட்டு அவர்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது விவாகரத்தில் போய் நிற்கும் அல்லது பிரிந்து போயிடுவாங்க. விவாகரத்து வாழும்போது தனித்தனியாக வாழ வேண்டிய நிலை ஏற்படும். திருமணம் அப்படிங்கிறது நல்லா யோசிக்கணும். ஒருவர் மீது நம்ம அதீத அன்பு கொள்வதனால அவங்களோடு நம்ம இணைந்து வாழ்வதற்கு பேர் தான் திருமணம். அதன் மூலியமாக உங்களுடைய சந்ததிகள் பெருக வேண்டும் அப்படிங்கிறது தான் இறைவனுடைய படைப்பு. இதனுடைய அர்த்தத்தை புரிந்தார்கள் அப்படின்னா இது எல்லா உலகத்திலையும் எல்லா மக்களுக்கும் பொதுவாக பொருந்தக்கூடிய விஷயம்தான் திருமணம், மேரேஜ் அப்படிங்கிறது. இது எத்தனை பேர் உணர்ந்து கொள்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இது படித்த குடும்பத்திற்கும் சரி, பணக்கார குடும்பத்திற்கும் சரி, படிப்பறிவே இல்லாத குடும்பத்திற்கும் சரி, பாமர மக்களுக்கும் சரி, திருமணம் அப்படிங்கிறது கட்டாயம் சமூகத்தில். அப்படி திருமணம் அப்படிங்கிற அந்த பந்தத்தில் இணையும் போது அதனுடைய அந்த வார்த்தைக்கான வாழ்வியல் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு திருமணத்தில் இணைந்தோம் அப்படின்னா ஆண் பெண்ணுக்கு கருத்து வேறுபாடு வராது, பிரிவினை வராது, பிரச்சனைகள் அப்படிங்கிறது பூதாகரமாக வெடிக்காது. குடும்பங்களுக்குள்ளார போட்டி பொறாமை, பழிவாங்கும் எண்ணம், கொலை கொள்ளை, என்ன சொல்கிறது, போலியாக பொய் சொல்லுவது அல்லது நற்பெயரை கெடுப்பது எதுவுமே தேவையில்லை. உண்மையாக நீங்கள் அந்த மதத்தில் இணையும் போது அன்பு அப்படிங்கிறது, அதாவது காதலுங்கிறதுனால இந்த திருமணத்தில் என்ன பண்ண போறீங்க, ஆண் பெண் இருவரும் காதலிக்கிறது தான் போகிறாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னா, பெற்றவர்கள் பார்த்து முடிப்பது திருமணம். பெற்றவர்கள் இல்லாமல் முன்கூட்டியே ஒருவருக்கொருவர் பார்த்துருந்தாங்க அப்படின்னா அதன் பிறகு பெற்றவர்களுடைய சம்மதத்தை பெற்றாங்க அப்படின்னா இதற்கு காதல் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இல்லை, காதல் அப்படிங்கிறது திருமணத்தில் வரும்போது தோன்றக்கூடியது. அப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு அஃபையர் அப்படிங்கிறது இருக்கலாம். எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க வேலையில் செய்யக்கூடிய அலுவலகத்தில் அல்லது அவர்கள் கல்லூரிகளில் படிக்கும்போது அல்லது அவர்கள் உறவுகள் இடத்துல, அதாவது பெண்ணோ ஆணோ அந்த குடும்பத்திற்கு என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே என்னாகும் இருக்கணும்னா அந்த குடும்பங்கள் இருக்கக்கூடிய உறவுகள், அத்தை உறவுகள், மாமா, மைத்துனன் அப்படிங்கிற உறவுகள், அந்த உறவுகளுக்குள்ளார ஏற்படக்கூடிய ஒரு சிறு ஊடல் உரசல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதன் மூலியமாக அவர்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இவர்கள் மறைப்பதனால, இல்லை அப்படின்னா சந்தேகத்தின் பெயரிலேயும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் கணவன் மனைவிக்குள்ளார. இது பெண்ணுக்கு எதிரான வன்முறை அப்படிங்கிறத நம்ம குடும்பத்தில் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அந்த பெண்ணுக்கு எந்த நபருடையும் தொடர்பு இல்லாத போது கணவன் அதீத சந்தேகப்பட்டான் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வைக்கக்கூடிய பெயர் என்ன அப்படின்னா நம்ம சொல்ல தேவையில்லை. அந்த பெண்ணுடைய வாழ்க்கை அதோட முடிந்துவிடும். அந்த பெண் எங்கே போனாலும் அவங்களுக்கு வேலை வாய்ப்போ அல்லது எந்த இடத்துலையும் கொடுக்க மாட்டாங்க, தவறான பெண் அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கையிலிருந்து அவங்க விலகிடுவாங்க. இது பெண்ணுக்கு எதிராக நடக்கக்கூடிய மிக மிக கொடுமையான விஷயம் இன்றைய காலகட்டத்தில். ஏன்னா கணவன் மனைவிக்கு தெரியாமல் இன்னொரு பெண்ணுடன் தொடர்பில் இருக்கும்போதும் அல்லது அந்த தொடர்பை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் போதும் தன்னை நம்பி வந்த அந்த பெண்ணிற்கு என்ன ஆகும் அப்படின்னா, தன் கணவன் நம்மளை விடுத்து இன்னொரு இடத்துல அதீத சுகம் பண்ணுறாங்க, இல்லை அப்படின்னா அதீத அன்பு நம்மளை விடுத்து அவர்கள் இடத்துல இருக்கா அப்படின்னா அந்த வாழ்க்கையில் நம்ம ஏன் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி விரக்தியில் போகக்கூடிய பெண்கள், இதுவும் பெண்களுக்கு எதிரான வன்முறை. அடுத்து அந்த பெண்கள் அப்படிங்கிறது பெண்ணுக்கும் சண்டை வரும். ஸோ ஒரு பெண் தெரிந்தாங்க அப்படின்னா இன்னொரு குடும்பங்களில் பிரச்சனையை உண்டு பண்ணுவது, அப்போ தூண்டுவது, இதுவும் பெண்ணுக்கு எதிரான வன்முறை. யார் பண்ணுறாங்க அப்படின்னா பெண்களே பண்ணுவாங்க. அது உறவுகளாக இருந்தாலும் சரி அல்லது வெளிநபர்களாக இருந்தாலும் சரி. ஸோ பெண் என்பவள் எத்தனை பிரச்சனைகளை கடந்து தன்னுடைய வாழ்க்கையை
நடத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே யோசிக்கணும். அப்படிப்பட்ட பெண்களுக்கு நம்ம மரியாதை சமூகத்தில் அழைக்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே யோசிங்க. ஏன்னா பெண்கள் அதீத உலகம் கொண்ட நாடு இது. அதீத பெண்கள் உலகமாக இருக்கிற நாடும் இதுதான். ஸோ பெண்கள் இல்லாமல் உலகம் இல்லை. அப்படிப்பட்ட பெண்களை நம்ம எவ்வாறெல்லாம் போற்றோமா அல்லது வாய்களில் வரக்கூடிய வார்த்தைகளை வைத்து பெண்களை அவமானம் கேள்விகளுக்கு உள்ளாக்குறோமா அப்படிங்கிறது எல்லா பெண்களும் யோசிக்கணும். அதை விட ஆண் மக்கள் அதிகமாக யோசிக்கணும். ஏன்னா பெண்ணினுடைய வயிற்றிலிருந்து தான் ஒவ்வொரு ஆண் மகன் வெளியில வரும். பெண் இல்லாமல் ஆண் இல்லை. ஸோ இதை எல்லாரும் யோசித்தோம் அப்படின்னா எந்தவித பிரச்சனையும் குடும்பத்தில் வன்முறைகள் அப்படிங்கிறது இருக்காது. சமத்துவம் சகோதரத்துவம் அப்படிங்கிற இந்திய திருநாட்டினுடைய பண்பாட்டை எல்லா நாடு, அதாவது எத்தனை மாநிலம் இருக்கும் இந்திய நாட்டில் அத்தனை மாநிலங்களும் அத்தனை மக்களும் பின்பற்றணும் அப்படின்னா எந்த பெண்ணும் கண்ணீர் அப்படிங்கிறது வராது. பாரதத்தால் குளிர்ந்திருப்பாள் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.